Taste the Daily. திமுக அரசு நிறைவேற்றாத வாக்குறுதிகளை சுட்டிக்காட்டும் வகையில் உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற பெயரில் புதிய பிரச்சார திட்டத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புதுக்கோட்டையில் துவக்கி வைத்திருக்கிறார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 16வது நாளில் புதுக்கோட்டையில் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிலையில் தனியார் அரங்கத்தில் வைத்து உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற பெயரில் புதிய பிரச்சார திட்டத்தை அவர் துவங்கி வைத்தார். இதில் திமுகவின் துரோக மாடல் உருட்டுகளுக்கு ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் கொடுக்கும் 10 மதிப்பெண்கள் குறித்த விண்ணப்ப படிவத்தை அவர் பொதுமக்களிடையே வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளருடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கலந்து கொண்ட நிலையில் உருட்டுகளும் திருட்டுகளும் பிரச்சாரத்திற்கான முன்னோட்டம் வீடியோ ஒளிபரப்பப்பட்டது. திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும். இதையடுத்து இத்திட்டத்திற்கான விண்ணப்பங்களை வழங்கி புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி பொதுமக்களிடம் கலந்துரையாடினார். மேலும் திமுக அரசின் செயல்பாடுகளுக்கு மொத்த மதிப்பெண்களுக்கு பொதுமக்கள் வழங்கும் மதிப்பெண் குறித்து கேட்டறியப்பட்டது. இதன் பின்னர் மக்களிடையே பேசிய எதிர்க்கட்சித் தலைவரும் வருங்கால முதல்வருமான எடப்பாடி கே பழனிசாமி கடந்த 2021 தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக அளித்த 525 வாக்குறுதிகளில் 99% வாக்குறுதிகள் நிறைவேற்றாததால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்ததாக குற்றம் சாட்டினார். 525 அறிவிப்புகளை 99% நிறைவேற்றப்பட்ட என்ற ஒரு தவறான செய்தியை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருப்பதற்கு நீங்களே மார்க் கொடுத்துட்டீங்க. 0 மார்க் கொடுத்துருக்குறீங்க. பல பேர் கொடுத்துருக்குறீங்க. ஒரு சில பேர் -100 கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இன்னும் நிறைய இருக்குது. அதனால் அவர் படித்து பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். 525 அறிவிப்பும் முதலே படித்து பார்த்த காரணத்தினால அந்த -100 கொடுத்துருப்பாரு என்று நான் கருதுகிறேன். ஆக இந்த ஆட்சியில் ஒரு தவறான பொய்யான பிரச்சாரத்தை வெளிப்படுத்தி கொண்டிருப்பது இப்போ உண்மை வெளியாகிவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்பது இதன் மூலம் தெளிவுபடுத்தப்படுகிறது.